இந்தியாவில் உள்ள ஸ்டாக் மார்க்கெட் பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிற விதத்தில் கம்பெனிகள் தங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பணத்தை அது மூலமாக பெற்றுக்கொள்ளவும், செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிற விதத்தில் மக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் பல்வேறு விதமான வழிகளை வழங்குது. இந்த வீடியோவில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற இதுக்குள்ளே என்னென்ன விதமாலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியாவில் மேஜராக 2 பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. BSE அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், NSE அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ரெண்டுமே இந்தியாவில் பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். இதில் BSE 1875 ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது ஆசியாவிலேயே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த BSE. இந்தியாவில் நடக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான எல்லா டிரான்சாக்ஷன் எல்லா விதத்தையும் அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய செபி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமாக நெறிப்படுத்தப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நம்ம பேச போகிற எல்லா விதமான ஸ்டாக் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட் இதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாக் புரோக்கர் மூலமாக தான் பண்ண முடியும். நான் மோதிலால் ஆஸ்வால் அப்படிங்கிற ஒரு தரமான ஸ்டாக் புரோக்கர் நிறுவனத்தோடு கூட இணைந்து நம்முடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பித்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் என்னுடைய வழிகாட்டுதலில் என்னுடைய பிரான்ச்சுக்கு கீழே அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டுற டீட்டெயில்ஸ் மூலமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஸ்க்ரீனில் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணி மூலமாக அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப பிரைமரியாக மிக அதிகமாக அல்லது முதன்மையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ். இதை ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த ஸ்டாக்ஸ் அல்லது ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியினுடைய ஒரு ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கம்பெனி முதல்ல பப்ளிக் லிமிட்டடாக மாறும்போது, பப்ளிக் கம்பெனியாக மாறும்போது அந்த கம்பெனியினுடைய வேல்யூ ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு எண்ணிக்கையில் பிரிக்கப்பட்டு ஒன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பண மதிப்பு கொடுக்கப்படுது. முதல்ல நேரடியாக அந்த கம்பெனிகிட்டேருந்து மக்கள் இந்த ஷேரை வாங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மக்கள் தங்களுக்குள்ள இந்த ஷேரை வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். இந்த ஷேரை நீங்கள் வாங்கும்போது அந்த கம்பெனியினுடைய முக்கியமான ஒரு சில முடிவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு ஓட்டளிக்கக்கூடிய உரிமை கிடைக்கலாம். ஒரு சில கம்பெனிகள் வருடம் தங்களுடைய கம்பெனிக்கு கிடைக்கிற லாபத்திலிருந்து ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டிவிடெண்ட் அப்படிங்கிற பேர்லையும் வழங்குவாங்க. அந்த ஸ்டாக் சார்ந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதாவது எவ்வளவு பணம் அவங்க டர்ன் ஓவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அது ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லி வேறு விதங்களில் பிரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் எப்படி செயல்படுது அப்படிங்கிற அடிப்படையில் வேல்யூ ஸ்டாக், இன்கம் ஸ்டாக், க்ரோத் ஸ்டாக் அப்படிங்கிற பேரில் பிரிக்கப்படுது. மிக குறைந்த விலையில் இருக்கிற ஸ்டாக் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நல்ல தரமான கம்பெனிகளுடைய ஸ்டாக் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த ஸ்டாக்குகள் வெளியிடப்படும் போதே இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வெளியிடப்படுறதில்லை. ஆனால் அந்த ஸ்டாக்கினுடைய நிலை, அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான பெயர்கள் அதுக்கு கொடுக்கப்படுது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, இதை பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஸ்டாக்கில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக் வாங்குறது அப்படிங்கிறது பொதுவாக ஹையர் ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. நீங்கள் எந்த கம்பெனி சார்ந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் உங்களோட ரிஸ்க் கொஞ்சம் கூடலாம் குறையலாம். ஆனாலும் இதில் ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமான பணம் ஈட்டுவதற்கு இந்த ஸ்டாக் எப்போவுமே ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் அந்த பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த ஸ்டாக்கில் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் வாங்குறது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நமக்கு இந்தியாவில் இருந்து கொண்டே நாம் வெளிநாட்டு ஸ்டாக்குகளை கூட வாங்கலாம். நமக்கு மோதிலால் ஆஸ்வாலில் நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் டைரெக்டாக அந்த அக்கௌண்ட்லேருந்து US ஸ்டாக்ஸ், அதாவது அமெரிக்காவில் உள்ள கம்பெனிகளுடைய ஸ்டாக்கு கூட உங்களால் வாங்க முடியும். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.